Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து ஒரு பருப்பு ரசம் ரெசிபி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ரெசிபி வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்ல டேஸ்டா விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. வாங்க எங்க வீட்ல நான் எப்படி இந்த பருப்பு ரசம் செய்றேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்கேன். புதுசா இந்த சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம BALAKAVI சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணீங்க फ्रेंड्स. ரசத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். ஒரு 8 பூண்டு பல் தோல் உரிக்காதது எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா இடிச்சுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் இடிச்சிட்டேன். இப்போ இந்த மிளகு ஜீரகத்தோட ஒரு மல்லி இலை ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இதையும் சேர்த்து நான் நல்லா இடிச்சுக்கிறேன். இப்போ நான் மிளகு ஜீரகம் மல்லி கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா கையால் உரல்ல வச்சு இடிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இதை மாதிரி இடித்து போடும்போது அந்த ரசத்தோட சுவையே ஒரு தனி சுவையாக தான் இருக்கும். 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளிகள் வந்து நல்ல பழமாக இருந்தால் நமக்கு இப்படி கைகளால் தக்காளியை பிணையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டு கையால் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த வேக வச்சு எடுத்துக்கிட்ட இந்த பருப்போட தண்ணியை தான் இப்போ நான் இந்த ரசத்துக்கு சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணியோட சேர்த்து இன்னொரு தடவை நான் தக்காளியில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் இப்போ இந்த இடித்த மிளகு ஜீரகத்தை தக்காளி பருப்பு தண்ணி புளி தண்ணியோடு நான் இதை அப்படியே ஒன்று சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பருப்பு தண்ணி ஊற்றினேன். அதே கப்பால் 1 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது அப்படி நல்ல ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா ஊறி அந்த ரசத்தில் அந்த புளி தக்காளி இந்த சாரோடு சேர்ந்து இந்த மிளகு ஜீரகம் பூண்டு இதோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆயிலில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். காய்ந்த மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா சிவந்து கிடச்சிங்கன்னா ரசம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தக்காளி புளி பருப்பு தண்ணி மிளகு ஜீரகம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியோட சேர்த்து ரசத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து ரசத்தை நான் கொதிக்க விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் பச்சையாக சேர்க்குறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நான் நல்லா இடிச்சிட்டேன். இந்த மிளகு ஜீரகத்தை வந்து நான் இப்போ இதோடு சேர்த்து ஒரு கொதி வரும்போதே நல்ல ஒரு மணம் வந்துடும். ரசம் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ரசத்துக்கு தக்காளி 3 எடுத்துக்கிட்டதுனால புளியோட அளவு வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் நான் எடுத்துருக்கேன். தக்காளியோட அளவு வந்து குறைவாக எடுத்துக்கிட்டால் புளி வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இல்லைனா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் நமக்கு. இப்போ இது ரெண்டும் கூட குறைச்சி சேர்த்துக்கணும். எல்லாமே கூட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்போட சுவை அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி கூட்டி வச்சு ரசம் கொதிக்கும் போது நல்லா சும்மா அப்படி ஒரு ரசத்தோட மனம் வந்து அப்படியே துள்ளுதுங்க. பயங்கரமான மனமாக இருக்குது ரசத்தோட வாசனை. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸ் போட்டு பருப்பு போட்டு நெய் விட்டு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா பிணைஞ்சி குழந்தைங்க பெரியவங்க உடம்பு சுகம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து இதை மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது ரசத்தோட அந்த மருத்துவ குணத்தால் உடம்பு சரியாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிரும். பெரியவங்களுக்கு நல்ல ஒரு செரிமான தன்மை கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் நல்ல செரிமான தன்மை ஏற்பட்டு
நிறைய உணவுகள் சாப்பிட்றதுக்கு இந்த ரசம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ரசம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இதை அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான், நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நான் போட்ட இந்த மல்லி கருவேப்பிலையை ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதான், சுவையான பருப்பு தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதை மட்டுமே ஒரு மதியான லஞ்ச் உணவாக செஞ்சு இதுக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதை மாதிரி ரெசிபிகள் வந்து அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரசம் வந்து நல்ல சுவையாக இருக்கும். வாங்க, இதை நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸில் பருப்பு வச்சு பரிமாறி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.